Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 766700 8999. 60 ஆண்டு காலம் பெரியாருடைய வாரிசை ஆட்சி பண்ண அந்த மண்ணில் கோயில் குடமுழக்கும் பொழுது எப்பயே நீங்க 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது தமிழ்ல தான் குடமுழக்குங்கிறத கொண்டு வந்திருக்கணும்ல. ஆட்சி உங்களுக்கு தானே. இப்ப அதை கூட கிழிக்காத அப்ப என்னத்துக்கு 60 ஆண்டு காலம் அரசு எதுக்கு உங்களுக்கு, முதலமைச்சர் பதவி எதுக்கு? இப்ப இவங்க நோக்கம் அது இல்ல. இவங்க அங்க கொண்டு வரணும்னா கொண்டு வந்திருக்கலாம். கோயில் கலசத்துல தமிழ் ஓதுவார்கள் வயிறேறி வந்து நீர் ஊற்றுவாருன்னோ, கருவறைக்குள்ள தமிழ்ல ஓதப்படுங்கிறதோ தெளிவா அந்த அறிக்கையில இல்ல. தமிழ் செய்வாங்க, தமிழ் ஓதுவாங்க, தமிழ் பேசுவாங்க, நாதஸ்வரம் வாசிப்பாங்க, கோயில் மூலம் அடிப்பாங்க. இதையா கேட்டவங்களா? எனக்கு தெளிவாங்க கொடுக்கணும் இல்ல, கனிமொழி பேசிட்டு போன மாதிரி பேசக்கூடாது இல்ல. நூறாண்டு காலமா அங்க வாழ்ந்த மக்களுடைய வீட ஒரே ஒரு நீதிபதியினுடைய கையெழுத்து தீர்ப்பை வச்சு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததை செயல்படுத்துறோம்னு சொல்லி கிடுகிடுன்னு கொண்டாந்து ஒரே நாளில் இடிச்சு அந்த 100 குடும்பத்தை நடுத்தரில் கொண்டாந்து நிறுத்தினீங்கல்ல. இங்க நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கியாச்சா இல்ல. கோவையில பேரூர்ல நன்னீராட்டு விழும்போ நடத்தும் பொழுதே நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கி இனிமே தமிழ்நாட்டுல எல்லா கோயில்கள்லயும் ஒவ்வொரு கோயிலுக்கும் தனியா தீர்ப்பு கொடுக்க முடியாது, எல்லா கோயில்கள்லயும் சம பங்கு தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டது இல்ல. எல்லாரும் இப்ப தமிழ்ல வழிபாடு நடக்கணும்னு சொன்ன உடனே இந்த எதிர்ப்பு விட்டு கம்மன் இருப்பாங்க. எப்பயும் நடக்கிற மாதிரி நடக்கும். கேட்டாக்கா நாங்க அப்படி சொன்னோம்மா, அறிக்கையில பாத்தீங்களா, ஓதுவார்கள் தேவாரம் திருவாசகம் பாடப்படும். அது அவங்களால 2 பேர் தேவாரம் திருவாசகம் இங்க ஒரு மூலையில நின்று பாட வைப்பாங்க. பாடிட்டாங்களா? அது என்ன முற்றோதுதல்னா என்ன? அதுதான் அந்த முற்றோதுதல்ங்கிறதுக்கு விளக்க அவங்களாவது கொடுக்கணும், ஏதாவது கொடுக்கல. அதுல நீங்க 1965 மொழி வழி போராட்டத்தை வச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு ஆட்சி பிடிச்சது தானே. நீங்க சீமான் போய் திருச்செந்தூர்ல போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? 60 ஆண்டு காலம் பெரியாருடைய வாரிசை ஆட்சி பண்ண அந்த மண்ணில் கோயில் குடமுழக்கும் பொழுது எப்பயே நீங்க 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது தமிழ்ல தான் குடமுழக்குங்கிறத கொண்டு வந்திருக்கணும்ல. ஆட்சி உங்களுக்கு தானே. இப்ப அதை கூட கிழிக்காத அப்ப என்னத்துக்கு 60 ஆண்டு காலம் அரசு எதுக்கு உங்களுக்கு, முதலமைச்சர் பதவி எதுக்கு? இப்ப இவங்க நோக்கம் அது இல்ல. இவங்க அங்க கொண்டு வரணும்னா கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வருங்கிறது நோக்கம் இல்ல, தமிழை அழிக்கணுங்கிறதா இவங்க நோக்கம். இங்க பிஜேபி எதுக்குற, இங்க எப்படி உள்ள பிராமணர்களை வேத மந்திரம் ஓத சொல்லி விடுற? இதுக்கு ஒரு ஆளு போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்கு. நேத்து அறிக்கை விட்டுருக்காரு. இன்னைக்கு அந்த அறிக்கையில கூட அறங்காவல்துறை அமைச்சரோ மத்த முதல்வர்களோ தமிழ்நாடு அரசோ யாரும் ஒரு அதிகாரிகள் கூட அறிக்கை கொடுக்கல. கோயில் நிர்வாகம்னு ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கு. அந்த அறிக்கையில 76 ஓமகுணம் அதுல பாதி தமிழ்ல ஓதப்படணும், கோயில் கலசத்துல தமிழ் ஓதுவார்கள் வயிறேறி வந்து நீர் ஊற்றுவாருன்னோ, கருவறைக்குள்ள தமிழ்ல ஓதப்படுங்கிறதோ தெளிவா அந்த அறிக்கையில இல்ல. தமிழ் செய்வாங்க, தமிழ் ஓதுவாங்க, தமிழ் பேசுவாங்க, நாதஸ்வரம் வாசிப்பாங்க, கோயில் மூலம் அடிப்பாங்க. இதையா கேட்டவங்களா? எனக்கு தெளிவாங்க கொடுக்கணும் இல்ல, கனிமொழி பேசிட்டு போன மாதிரி பேசக்கூடாது இல்ல. தமிழ்ல எத்தனை குண்டமா அதுல பாதி குண்டம் தமிழ்ல ஓதப்படும், கருவறைக்குள்ளேயும் தமிழ் ஓதப்படும், கோயில் கலசத்துல நன்னீர் ஆட்டும் போது தமிழ் ஓதுவார்களும் மேல வருவாங்க. இந்த 3 தானே உங்களை கேட்கிறோம். இந்த 3 சம பங்கு உண்டு. ஒரே வரி வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த கருத்தை இல்லாம நீங்க சுத்தி என்னன்னாக்கா, எல்லாரும் இப்ப தமிழ்ல வழிபாடு நடக்கணும்னு சொன்ன உடனே இந்த எதிர்ப்பு விட்டுட்டு கம்மன் இருப்பாங்க. எப்பயும் நடக்கிற மாதிரி நடக்கும். கேட்டாக்கா நாங்க அப்படி சொன்னோம்மா, அறிக்கையில பாத்தீங்களா, ஓதுவார்கள் தேவாரம் திருவாசகம் பாடப்படும். அது அவங்களால 2 பேர் தேவாரம் திருவாசகம் இங்க ஒரு மூலையில நின்று பாட வைப்பாங்க. பாடிட்டாங்களா? அது என்ன முற்றோதுதல்னா என்ன? அதுதான் அந்த முற்றோதுதல்ங்கிறதுக்கு விளக்க அவங்களாவது கொடுக்கணும், ஏதாவது கொடுக்கல. அதுல நாதஸ்வரம் மேளெல்லாம் வாசிப்பாங்கன்னா இப்ப இதெல்லாம் நாங்க கோரிக்கையில வச்சிருந்தோம். இப்ப தமிழ்ல ஓதணுங்கிறதுல நாதஸ்வரம் கோயில் மேளெல்லாம் வருது. அது இல்லைனாலும் அது அடிக்க போறாங்க. இசைங்கிறது வேற.
ஓகே. நம்ம தேவாரம் திருவாசகம் ஓதுறது பிரச்சனை இல்ல. ஓதுறது கடற்கரையில் நின்று ஓதுறது இல்ல. ம், ம். அங்க ஓமக்குண்டம் வளர்க்கப்படுதுல்ல. ஆமா. 80 குண்டம் ஓமக்குண்டம் வளர்க்குதுன்னாக்கா 40 வந்து வேத பிராமணர்கள்ட்ட விடணும். 40 வந்து தமிழ் ஓதுவார்கள்ட்ட விடணும். சரி. இங்க இந்த ஓமகுண்டம் வளர்த்த பிறகு நன்னீர் ஆட்டும் பொழுது நன்னீர் கீழ இருந்து கலசத்துல எடுத்துக்கணும். கோபுர உயரத்துக்கு ஏறுவாங்க. ம். அதுல 10 கலசம் எடுத்து போறீங்கன்னா, அதுல 5 பிராமணர்கள் எடுத்து போட்டா, 5 ஓதுவார்கள் எடுத்து போட்டும். தமிழ் ஓதுவார்கள். ம், ம். இவங்களும் கூட போய் உயர கலசத்துல ஊத்தணும் தண்ணி. ஓகே. கருவறைக்குள்ள நீங்க போய் வேதத்துல மந்திரம் ஓதுறீங்கன்னாக்கா, சமஸ்கிருதத்துல தமிழ் ஓதுவார்கள் கருவறைக்குள்ளால வந்து அவங்களும் ஓதுவாங்க. ம், ம். ஒரே நேரத்துல ஓத முடியாதுன்னா, நீங்க ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கங்க. வெளிய வாங்க. அவரு போய் 1/2 மணி நேரம் ஓதட்டும். ம். இதுதான் கேட்கறது. தமிழ் தேசியவாதிகள் கேட்கறது இதுதான். ஓகே. இதுக்கு தெளிவான விடையே அங்க இல்ல. ம். ஏற்கனவே இப்ப நீங்க 2020ல தஞ்சை பெரிய கோயில்ல குடமுழுக்கு நடந்தது. அப்பவும் அந்த நன்னீராட்டு அந்த ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது சமஸ்கிருதத்துல வேதம் ஓதி இருக்கிறாங்க. ஆனா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க எ இது பற்றி கேட்கும்போது, "வேணா நீங்க போய் ஓதிக்கங்க. தமிழ்ல போய் ஓதிக்கங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. தஞ்சை பெரியவுடையார் கோயில்ல ஏங்க இதான் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கேள்வி என்னன்னாக்கா, ஆட்சி இங்க பிஜேபி ஆட்சியா நடக்குது. ம், ம், பிஜேபி ஆட்சினால இப்ப பிஜேபி வந்துரும்ங்கிறீங்களே. பிஜேபி வந்தா என்ன இதுதானே செய்யும். ம், ம். கோயில் கருவறைக்குள்ளால சமஸ்கிருதத்துல தான் ஓதணும்னு பிஜேபி சொல்லும். தமிழ்ல ஓத முடியாதுன்னு சொல்லும். சரிதானா? ம். அததானே நீங்களும் சொல்றீங்க. ஓகே. அப்புறம் பிஜேபி வந்தா என்ன? நீங்க இருந்தா என்ன? இல்ல இவங்க அன்னை தமிழில் அர்ச்சனைன்னு ஒரு அர்ச்சகம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கல்ல. அதுல நெறைய பேர் அமர்த்தி இது இருக்காங்களே. எல்லாமே கண்துடைப்பு. இததான் கேட்கிறேன். உங்க அப்பா முதல்வர் இருக்காரா? அவங்க அப்பா ஐயா கருணாநிதி காலத்துல கொண்டு வந்ததுதானே அனைத்து ஜாதிக்காரரும் அர்ச்சகர் ஆவலாம்ங்கிற திட்டம். அதுக்கு பள்ளி துவக்கி அதுக்கு பாடமுறைகள் வகுத்து பயிற்சி வச்சாங்கல்ல. வேதாகம ம், பாடசாலை திறந்து பயிற்சி வச்சாங்கல்ல. ம். அதுக்கடுத்து தமிழிலும் ஓதப்படும். மந்திரங்கள் ஓதப்படும்னு சொல்லி அதுவும் பயிற்சி வச்சு, இது எல்லாமே யாரு கொண்டு வந்தது? அவரு கொண்டு வந்தது தானே! இதெல்லாம் ஆமா. நீங்க பேப்பர்ல அறிக்கை மக்கள வாக்கு வாங்குறதுக்கு ஏமாத்துறதுக்கு வச்சிருக்கிற ஒழிஞ்சு, நடைமுறையில ஏன் செயல்படுத்தலங்கிறது தான் கேள்வி. ம். இப்ப சேகர் பாபு வந்து பிராமணரா? திராவிடரா? ம். அப்ப திராவிடர்னாக்கா பெரியார் வாரிசுன்னா, இவர்ல முன்ன நின்னு பிராமணர்களுக்கு பதிலா வந்து நான் என்ன சொல்றேன், நீதிமன்றம் வந்து தீர்ப்பு குடுத்துட்டுதுங்க. இப்ப சென்னையில ஒரு ஊர் இடிச்சது என்ன ஒரு அனகாபுத்தூரா? ஆமா. இப்ப அந்த இடத்துல ஒரு கம்பெனிக்கு வந்து நிறுவனத்துக்கு இடத்த எடுத்து குடுக்கறதுக்கு, கோவநதி ஒட்டா இருக்கிற அரசு புறம்போக்கு நிலத்த எடுத்து குடுக்கறதுக்கு, 100 ஆண்டு காலமா அங்க வாழ்ந்த மக்களுடைய வீட, ஒரே ஒரு நீதிபதியினுடைய கையெழுத்து தீர்ப்ப வச்சு, நீதிமன்றம் உத்தரவு குடுத்தத செயல்படுத்துறோம்னு சொல்லி, கிடுகிடுன்னு கொண்டாந்து ஒரே நாள்ல இடிச்சு அந்த 100 குடும்பத்த நடுத்தெருவுல கொண்டாந்து நிறுத்துனீங்கல்ல. இங்க நீதிமன்றத்துல வந்து தீர்ப்பு வாங்கியாச்சால்ல. கோவையில வந்து ம், பேரூர்ல நன்னீராட்டு நடத்தும் பொழுதே நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கி, இனிமே தமிழ்நாட்டுல எல்லா கோயில்கள்லயும் ஒவ்வொரு கோயிலுக்கும் தனியா தீர்ப்பு குடுக்க முடியாது. எல்லா கோயில்கள்லயும் சம பங்கு தமிழுக்கு முன்னுரிமை குடுக்கணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு குடுத்துட்டதுல்ல. அது அது அப்ப உண்மையிலேயே அந்த அந்த தீர்ப்பு எல்லா நீதிமன்ற கோயில்களுக்கும் தீர்ப்ப சொன்னாங்களா? அந்த எல்லா தீர்ப்பு கோயிலுக்கும், எல்லா ஓகே. எல்லா கோயிலுக்கும் தான். ஆ. இனி வருங்காலங்கள்ல எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தடவ போய் வழக்கு போட வேண்டியதா இருந்தது. சரிதான். அந்த ஒவ்வொரு தடவையும் வழக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான், இனிமே நடக்கிறது எல்லாம் அப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு குடுத்தது. ம். சம பங்குன்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அப்ப 100 ஓகே. குண்டம் வளர்க்கிறேன்னா, பாதி குண்டம் எங்களுக்கு 50 குண்டம் தமிழுக்கு குடுத்துருங்கன்ட்டாப்புல. ம், இப்ப ம், 10 பேரு உயரம் ஏறுறீங்கன்னா, 5 பேரு தமிழ் ஓதுவார்கள் ஏறணும். எல்லாத்துலயுமே சம பங்கு குடுன்னு நீதிமன்றம் சொல்லிட்டுல்ல. இப்ப ம். திமுக அரசு செய்யணும், இல்ல சேகர் பாபு செய்யணும், அறநிலையத்துறை இவங்க செய்யணுங்கிறதே நாங்க கேட்கல. சரி. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சுல்ல. அங்க ம், சென்னையில நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சுன்னு வீடு இடிச்சீங்கல்ல. ம், ம், இங்க நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னத ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க? ம்.
அப்ப ஏன் உங்க மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடக்கூடாது? ம், ம். அறநிலையத்துறை மேல. ஓகே. அப்போ உங்களுக்கு உடன்பாடு இருந்தா, அங்க ம். நீங்க திட்டமிட்டுன்னு இடிக்கணும்னு முடிவு பண்ணி தீர்ப்ப வாங்கி வரீங்க. தீர்ப்ப ஓகே. வாங்கி வரீங்க. இங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. கோயிலுக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டதை அமல்படுத்த மாட்டேங்கிறீங்க. அங்க ம், நீங்க வாங்கி வந்தீங்க. அங்க தீர்ப்பு கொடுக்கல. வீட்டை இடிக்கிறதுக்கு தீர்ப்பு வாங்கி வந்து இடிச்சீங்க. ம். அப்ப உங்களுக்கு தேவைன்னாக்கா நீதிமன்றத்து தீர்ப்பை செயல்படுத்துவீங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீதிமன்றத்து தீர்ப்பை செயல்படுத்த மாட்டீங்க. அப்படிதானே? ஓகே. இதுக்கு ஒரு போராட்டம், இதுக்கு ஒரு பிரச்சனை. இப்ப நேத்து சீமான் வந்தாங்க போராட்டம் நடத்த. இன்னைக்கு வந்து உப்புக்கு சப்பா ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க. அது தெளிவான அறிக்கை இல்ல. இப்ப இந்த அறிக்கை தெளிவா வரலங்கிறதால, இப்ப நாளைக்கு திரும்பியும் வந்து நாம் தமிழர் கட்சி அங்க களத்துல இறங்கணும். உங்களுக்கு போட்டியா அவங்க வந்து ஒரு முருகனை வச்சு, அங்க தமிழ் ஓதுவார்களை வச்சு வழிபாடு நடத்தணும். அப்ப ஓகே. மக்கள் மத்தியில சிக்கலையும் பிரச்சனையும் யார் உருவாக்குறது? ம். இப்ப இங்கேயும் நான் என்ன சொல்றேன், அரசு மேல பழி இல்ல. உங்க ம், மேல எந்த இல்ல. நீங்க வந்து நீதிமன்றம் சொல்லிச்சு அந்த தீர்ப்ப நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு போ வேண்டியதானே? ம், ம். சம பங்கு தமிழ் ஓதுவார்களுக்கு குடுத்துட்டு, இத அரசு எங்க மேல கோச்சிக்காதீங்க. நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னத தான் நாங்க செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு போ வேண்டியதானே? ஓகே. அப்ப சேகர்பாபு தமிழர் இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக, தமிழ் மொழியை இங்கு மேன்மைப்படுத்த, சிறப்புப்படுத்தப்படக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காரு. ம். இத முதல்வர் ஆதரிக்கிறார். ஓகே, ஓகே. அப்ப இதுல எப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையில தமிழர்கள் வாழறோம்னு பாருங்க. ஓகே. இதுல மணியரசன் ஐயா பேசும்பொழுது ஒரு வார்த்தை குறிப்பிடுறாரு. ப பிராமணர்கள் சமஸ்கிருதத்துல தமிழ் கோயில்கள்ல அர்ச்சனை செய்தால், தமிழ் மக்களுக்கு அது சரியா இருக்காது. அது ஒரு ஒரு நோய் விளைவுகள்லாம் வரும் அப்படிங்கிற மாரி திருமூலர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு பதிவு குடுத்தாரு மணியரசன் ஐயா. அது பார்க்க முடிஞ்சதுங்களா? அது உண்மையா? ஏய்யா 1000 இது கிபி 700ல ஆரியர்கள் சிவநேயத்தை உருவாக்கி, இப்ப ஆசிவக பள்ளிகள் எல்லாம் அழிச்சு, அதிலிருந்து இப்ப மாலியமும், சிவநேயமும் வந்த பிறகுதாங்க தமிழ் இனமே வீழ்ந்தது. ம், ம், அன்னைக்கு ஒதுக்கப்பட்டது சேரி பக்கம் ஒதுக்கப்பட்டதாங்க தமிழ் சான்றோர் குடிய, அறிவர் குடிய. ம், அம்மையார் நாச்சியார் சுகந்தி தெளிவா ஒண்ணு சொன்னாங்க. நான் ம், தான் உண்மையான ஒரிஜினல் பாப்பாத்தி, அறிவர்குடி ம். பாப்பாத்தின்னாங்க. அது ஓகே. வரலாற்று வரலாற்று ஆழமிக்க சொல்லுது. ம், அந்த சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்கே நீங்க வரலாறு படிச்சிருந்தா தான் புரிஞ்சுக்க முடியும். ம், ம். நான் தான் அறிவர் குடி சார்ந்த தமிழ்நாட்டுல ஒரிஜினல் பாப்பாத்தி நான் தான்னாங்க. தமிழ் பார்ப்பனர்கள்ங்கிறவங்க இன்றைக்கு பறையர்குடி பட்டியல்ல இருக்கக்கூடிய வள்ளுவ பண்டாரன்னு சொல்றோமே, அவங்க தான் தமிழர் குடியில பார்ப்பனர்கள். ஓகே, ஓகே. இங்க இருக்கிற பிராமணர்களுக்கு பார்ப்பனர்ன்னு பேர் கிடையாது. நாளும் ம். கோளும் வான் பார்த்து குறிப்பு எடுத்ததால அவர்களுக்கு கணியர்னு பேரு. நாளும் கோளும் பார்த்ததால பார்ப்பனர்கள்னு பேரு. அந்தணர்கள்னு பேரு. சான்றோர்ங்கிற பேரெல்லாம் அந்த குடிக்கு உள்ள பேரு. ம். அந்த அடிப்படையில தான் நான் தான் அறிவர் குடி சார்ந்த ஒரிஜினல் பாப்பாத்தின்னாங்க. ஓகே, ஓகே. பாப்பாங்கிற சொல்லோ, பாப்பாத்திங்கிற சொல்லோ தமிழ் சான்றோர் குடும்பத்துக்கு உள்ள சொல்லு. ம், ம், இது இந்த தீகா கூட்டம் இந்த பெரியாரு மடம் இருக்கு இல்லையா? ம், திடல் சன்னிதானம் இருக்குல்ல? திடல் ம், ம். சன்னிதானம். அந்த கூட்டம்லாம் பாப்பான் பாப்பான்னு தான் பேசுவான். ஓகே, ஓகே. பிராமணர்களுக்கு பாப்பான்னா பிராமணர்களுக்கு கிடையாது. ம். நீங்க சொல்ற ஆரியர்கள், பிராமணர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்ப்பனர்ங்கிற சொல்லு அவங்களது இல்ல. இல்ல. பிராமணர்ங்கிற சொல்லு அவங்களுக்கு உரியது. ஓகே. நம்மளுக்கு உரிய சொல்லு அந்தணர்ங்கிற சொல்ல அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலால்ங்கிறாரு வள்ளுவர். ம், ம். மரப்பினும் ஒத்து குழலாகும் பார்ப்பான் தன் பிறப்பொழுக்கம் குன்றை கெடும்ங்கிறார் வள்ளுவர். ஓகே. நாளும் கோளும் பாக்குறவனுக்கு பிறப்பொழுக்கம்னு இருக்கு. அது போச்சுன்னா அவன் நீ நாளும் கோளும் பாக்குற தன்மையே போயிட்டாங்கிறாரு. ம். அப்ப பார்ப்பான்ங்கிறது அந்தணருங்கிறது சான்றோருங்கிறது சொல்லெல்லாம் வந்து அறிவர் குடியில உள்ள ம். பெரும்பாலும் இந்த வள்ளுவ பண்டாரம் தான் கணியர்களா இருக்கக்கூடிய வான்கணியம் பண்ணக்கூடியவங்களுடைய
பட்டப்பெயர் அது. பூநூல் ஓகே. அவங்களுக்கு உரியது. அவங்களுக்கு ஓகே. உரியது பூநூலு. ம். இங்க வந்த பிராமணர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட இருந்து வானியல் குறிப்புகள், சாஸ்திரங்கள்லாம் கத்துக்கின்னு, இது கீழ்க்குடியாவும், சேரிக்கு புறந்தள்ளின பிறகு, அவங்களுக்கு அவங்களுக்கு நம்ப கொடுத்திருந்த அந்த பெயரெல்லாம் இவங்க எடுத்துக்கினாங்க. ஐயர்ங்கிற பெயரு, அந்தணர்ங்கிற பெயரு, பார்ப்பனர்ங்கிற பெயரெல்லாம் ம். பிராமணர்கள் அவங்களுக்கு சூட்டிக்கினாங்க. ஓகே. பூணூலும் அப்படியே அவங்களுக்குள்ள பூணூல இவன் எடுத்து போட்டுக்கினான். ம். ம். முழுக்க முழுக்க நம்மளுக்கு உள்ளது அது. ஓகே. ஓகே. அதனால என்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து பிராமணர்கள் உள்ள நுழைஞ்சு வேத ஆகமங்கள் உள்ள நுழைஞ்சுதோ அன்னைக்கே தமிழ் குடி வீழ்ந்தது. அன்னைக்கு ம். வீழ்ந்ததுதான். அதுக்கு பிறகு ஓகே. சேர ஆண்டான், சோழ ஆண்டான், பல்லவ ஆண்டான், நீங்க கதை விடலாம். சோழ ஆண்டான், எந்த சோழனுடைய அரசு இன்னைக்கு எங்க போச்சு? ஏன் நிலைச்சு நிக்கல? தமிழர்கள் ஏன் இன்னைக்கு அடிமையானான் அந்நியனுக்கு? ம். சோழா அடிமைப்படுத்தினா தெலுங்கானாவை மேலச்சாளுக்கியத்தை, கீழச்சாளுக்கியத்தை. ஆனா இன்னைக்கு மேலச்சாளுக்கியமும், கீழச்சாளுக்கியமும் அவன் மண்ண அவன் ஆள்றான். ம். இப்ப இவன் கிட்ட அடிமையா இருந்தாலும் அவன்கிட்ட மீண்டு எழுந்த தலைமைகள், அரசியல் அரசர்கள் அந்த மண்ணை வந்து தன்மானத்தோட நேத்திட்டு போயிருக்கான். ம். சோழனுக்கு பிறகு தமிழ்நாட்டுல தன்மானம் எங்க போச்சு? ஓகே. எப்படி 500 ஆண்டு காலம், 600 ஆண்டு காலம் பிறமொழியாளர்கள் இந்த மண்ணை ஆள முடிஞ்சது? ஓகே. அப்ப சோழனுடைய, பாண்டியனுடைய ஆளுமை இங்க முக்கியம் இல்ல. அவனுடைய மெய்யியல் கோட்பாடு தமிழர்களை அடிமைப்படுத்துது. புரியுதுங்களா? ஓகே. ஓகே. அந்த மெய்யியல் கோட்பாடு நிக்காததால, அவன் படைபலம் இருக்கிற வரைக்கும் இப்ப எப்படி அந்த ஆட்சி நாள் முடிஞ்சா ஆட்சி முடிஞ்சு விடுதோ, இப்ப இன்னைக்கு 2026 தேர்தல் அறிவிச்சுட்டாங்கன்னாக்கா, இந்த ஆட்சி முதல்வர் பதவியெல்லாம் முடிஞ்சிடுதுல்ல. ம். இப்ப ஸ்டாலினுக்கு இருக்கிற முதல்வர் பதவி முடிஞ்சிடும். அவருக்கு இருக்கிற இந்த காவல்துறை பாதுகாப்பு அனைத்து உரிமைகளும் நீக்கப்பட்டுடும்ல. ம். அப்புறம் அவரு சாதாரண மனிதன் தானே. ஓகே. அப்படிதான் பெரும் மன்னர்கள் வீழ்ந்த பிறகு, அவர்களுடைய படைபலம் வீழ்ந்த பிறகு, இந்த ம். இனம் சாதாரண இனமா மாறுது. மெய்யியல் ஓகே. வழிபாட்டு வழியில ஒரு ஆளுமை மிக்க இனமா அவங்க ஆக்கல. அவங்க வந்து எப்ப சைவத்தையும், வைணவத்தையும் இந்த மண்ணுல கொண்டு வந்து பிராமணர்கள் மூலம் திணிச்சாங்களோ, அன்னைக்கே இந்த மண்ணினுடைய மெய்யியல் கோட்பாடு, ஆசீவகங்கிற மெய்யியல் கோட்பாட அழிச்சு அந்த கல்லறை மேல தான் இவங்க சிவன் கோயில கட்டுனாங்க. ம். அன்னைக்கு வீழ்ந்த இனம் தமிழ் இனம். ஓகே. மீண்டும் இன்னைக்கும் எழுந்திருக்க முடியாது இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இன்னைக்கும் தமிழர் குடி ஓர்மைப்படுத்த முடியாத நிலைமைக்கு காரணம் அதுதான். நீ புடிங்கிற ஓகே. இந்தால தலித்தியம் பேசிக்கின்னு அயல் இந்தியம் பார்த்தும் போறான். இன்னும் ஒருத்தன் வன்னிகுல சத்திரியம் பேசிக்கின்னு அயல் இந்தியத்துக்கு போறான். வைசியம் ம். பேசிக்கின்னு ஒருத்தவன் போறான். யாதவா பேசிக்கின்னு போறான். அப்ப இங்க தமிழர் குடியை யார் தூக்கி நிறுத்துறது? அப்ப தமிழன்னு ஓகே. யாரு வரப்போறீங்க நீங்க? தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடியை சேர்ந்தவன அகில இந்தியம் பேசிக்கும் போனா இங்க தமிழன் தான் யாரு? தமிழனே ஓகே. இல்லாத ஒரு நாடாக்கணும்னு தான் திராவிட முயற்சி பண்ணுது. இந்துத்துவம் அதுதான் முயற்சி பண்ணுது. ம். அந்த 2க்கு நீங்க வழி விட்டுட்டு போயின்னு இருக்கீங்களா? ஓகே. ஒண்ணு போனா திராவிடத்து கூட போறீங்க, இல்லன்னா இந்துத்துவா கூட போறீங்க. ம். 2யும் கைவிட்டு தமிழனுக்குன்னு ஒரு மெய்யியல் கோட்பாடு இருக்கு. தமிழனுக்குன்னு ஒரு பண்பாடு அறிவுக்கூறு இருக்கு. நம்மளுடைய வரலாறு பண்பாடுகள் தனித்தன்மை வாய்ந்தது. அந்த அந்த அதாவது குடிகள் ஒருங்கிணைஞ்சு, தமிழ் குடிகள் அத்தனையும் ஒருங்கிணைஞ்சு நாம் தமிழ்ங்கிற முறையில நிக்கணும்னு யாரும் வரமாட்டேங்கிறீங்களா? ஓகே. 4 பேர இழுத்தா 10 பேர் பிச்சுக்கின்னு போறீங்களா? ம். இப்ப பேசுறவன் பூரா தமிழ் தேசியத்துக்கு எதிரா பேசுறவன் பூரா தமிழன் தான் பேசி நிக்கிறான். திராவிட விட கூடுதலா. ஓகே. இவன் தான் நேரடியா களத்துக்கு இவனை தான் இறக்குறானோ. ம். திராவிடர்கள் யாருமே நேரடி களத்துக்கு வந்து நிக்கிறது இல்ல. ஓகே. நேரடி களத்துல நிக்கிறது பூரா தமிழர்களை தான் இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தா வேல்முருகனை விடுறது, இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகளை விடுறது. ஓகே. இப்ப இப்படித்தானே அந்நியர்கள் ஆண்டுகின்னு இருக்காங்க. இதுதானே அந்நியர்களுடைய ஆளுமை இங்க நிலைகோள் செய்வதற்கு, கால்கோள் செய்வதற்கோ, நீட்சி பெறுவதற்கோ இதுதானே வழிவகுக்குது.